ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் லட்டு. தேங்காய் லட்டு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் துருவின தேங்காவை சேர்த்துருக்குறேன். தேங்காவை துருவி தான் சேர்க்கணும், மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்க்காதீங்க. தேங்காய் லட்டு நல்லாவே வராது. இது நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கோகோனட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காவை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணும்போது சும்மா 2 தடவை, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை, அப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணால் போதும். ஃபுல் ஸ்பீடில் கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணவும் கூடாது. பேனை அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட்டை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் ஃபுல் கிரைண்ட் பண்ணலை, லைட்டாக 2 தடவை தான் கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக 1/2 கப் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டு லட்டு பதத்துக்கு வரும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா சுருண்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் போல் தான் ஆகும். நம்மளோட தேங்காய் லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தேங்காயோடு மிக்ஸ் ஆகி ஒரு லட்டு பதத்துக்கு க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. லைட்டாக கை விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்குறது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உடச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். நான் வறுக்கலை, நெய் சேர்க்கலை, எதுவுமே செய்யலை. சும்மா நான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். இந்த பர்ஃபிக்கு நான் நெய் 1 ஸ்பூன் கூட சேர்க்கலை. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சேர்க்கணும் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா உருண்டு லட்டு பதத்துக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காவை எடுத்து உருட்டி பாருங்கள். ஸோ லட்டு பதத்துக்கு வரல, இன்னும் உதிரி உதிரியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டுங்க. ஸோ இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு லட்டு பதத்துக்கு வரும். சப்போஸ் நீங்கள் சுகரோட லெவலோ இல்லைன்னா தண்ணியோட அளவையோ கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா லட்டு பதத்துக்கு வராது. லட்டு பதத்துக்கு வரலைன்னா உடனே நீங்கள் தண்ணியும் சுகரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம உருண்டை பிரித்து பார்க்கலாம். ஸோ நல்ல லட்டு பதத்துக்கு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒருத்துக்கு எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்கு தான். தேவைப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 இதுலேயும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் உருண்டை பிடிக்கிறேன். இது 2த்தையும் இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணி கையில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கையால் இது பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப் நமக்கு ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக அழகாக இருக்குல்ல. இப்போ லட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த தேங்காய் லட்டை ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த லட்டு வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.